பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜே மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லாவே இருக்கிறேன் பாஸ்டர். அநேக கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி பாஸ்டர். பொதுவாகவே கிறிஸ்துவர்களை நான் கிறிஸ்துவர்கள் மட்டும் தான் நான் பேசுகிறேன். கிறிஸ்துவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு செஞ்ச வேத உரையாடலே கிறிஸ்தவர்களுக்கான. ஏன்னா இப்போ நீங்கள் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு போய் அறிவிக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும், முக்கியமாக மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேணும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கே சொல்லணும். என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டதான சுவிசேஷம் வேதத்தின் அடிப்படையில் சுவிசேஷமா என்று சொல்லி அவர்களுடைய சிந்தையை தூண்டுவது கேட்கணும். ஆனால் இந்த வேத உரையாடுறது கம்ப்ளீட்டாக வேதத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து நம்ம உரையாடுகிறபடினாலே கம்ப்ளீட்டாக கிறிஸ்தவர்களுக்கு, இல்லைன்னா இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்ல இந்த வேதத்தை நம்புகிறவர்களுக்கான. கண்டிப்பாக பாஸ்டர், கிறிஸ்தவர்களுடைய காரியத்தை தான் நான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக நான் முன்வைக்கிறேன். சின்ன ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத இருந்தாலும் சரி, தேவனை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் சரி, தேவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நான் ரட்சிக்கப்பட்டவர்களே நான் பேசுகிறேனே. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இப்படி கண்டிப்பாக இருக்குது. அது அவங்க தான் ஆராய்ந்து பாருங்க, நம்மளுக்கே வெளியில் தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன தவறு தேவனுக்கு விரோதமாகவோ ஏதோ ஒரு காரியம், என்ன குற்றம்னு அந்த அந்த ஆத்மாவுக்கு தெரியும். கண்டிப்பாக இது குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது யாரும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்குள்ளாகவே தேவன் கொடுத்துருக்கிற அது ஒரு கிருபை. அது அந்த குற்றத்தை செய்ததுக்கப்புறம் முதலாவது அவர்களுடைய எண்ணத்தில் மனதில் தோன்ற காரியம் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறத ஒவ்வொரு ஆத்மாவும் விரும்புது. அது ஃபார் எக்ஸாம்பிள், தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அந்த குற்றத்தை அவங்க செஞ்சதுக்கப்புறம் அந்த ஜெபத்தில் ஒரு தடை காணப்படும், ஜெபிக்க மாட்டாங்க. சபைக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த சபைக்கு நான் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு எழும்புகிற காரியமே தேவனுடைய சமூகத்திலேருந்து அவங்க பிரிந்து போடுறத எல்லா ஆத்மாவும் ஒத்துக்க முடியாது. அவங்களுக்குள்ளாகவே அது தெரியும். அது அப்போது இந்த குற்ற உணர்ச்சி இல்லை, இந்த குற்றத்தினுடைய அந்த வீரியம் என்ன, இந்த பாவத்தை குறித்து உணர்த்துகிறது. அதாவது பிசாசு இந்த காரியத்தை செய்கிறானா, இல்லை பாவத்தை உணர்த்துகிறத தேவன் செய்கிறாரா? இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வியாக காணப்படுது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீங்க. அதாவது பாவம் செய்கிற, குற்றம் செய்கிற, மீறுகிற, அக்கிரமம் பண்ணுகிற மனிதன் தேவனை விட்டு தூரமாக போயிடுறான். அவன் விலகி கொள்ள அவன் பார்க்கிறான். அது இப்போ இன்னொரு சென்ஸில் பார்த்தீங்கன்னா, பாவம் பண்ணுறவன் தேவனை விட்டு விலகி போகிறான். அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பாவம் செய்தேன் என்கிறதை உணர்கிற மனுஷன் தேவனிடத்துல தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறான். அந்த ஐக்கியத்திலிருந்து ஐசோலேட் பண்ணிக்க அவன் விரும்புகிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், இது ஆதி தகப்பன் செய்ததான அந்த பாவம், அதனுடைய விளைவாக அவன் ஆதாமும் சரி ஏவாளும் சரி கர்த்தரை விட்டு தூரமாக ஹைட் பண்ணிக்க பார்த்தாங்க, ஒழித்து கொண்டார்கள் வாசிக்கிறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் நேச்சர், அந்த ஜென்ம ஸ்பாவம் அல்லது மனுஷனாய் காணப்படுகிறதுனுடைய ஸ்பாவம். அடுத்து இது பாவம் என்று எப்படி அவனுக்கு தெரியுது? பாவம், மீறுதல், அக்கிரமம், குற்றம் அப்படின்ட்டு எப்படி தெரிகிறது? அல்லது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது தெரிகிறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப மோர் லிட்ரலி பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்னன்னா, வேதத்தில் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் அப்படின்னு சொல்லி. அது அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை தான் கட்டளைகளாக கொடுத்தாரு. அப்போ அதை மீறுகிறது பாவம் அப்படின்ட்டு வேதத்தில் வாசிக்கும். அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு மனுஷனுக்கு எது பாவம் அப்படின்ட்டு சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையானது அவன் செய்ததான இந்த காரியம் கர்த்தருக்கு விரோதமான காரியம், பாவம் என்பதை அந்த வார்த்தையின் மூலமாக தான் அவன் புரிந்து கொள்கிறான். சரி, அடுத்தது வார்த்தையே படிக்காதவன், அதுதான் நான் கேட்கிறேன். வார்த்தையே படிக்காதவனுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, இதுக்கும் திரும்ப நீங்கள் ஆதியாகமத்துக்கு தான் போகணும். மனுஷனை உண்டாக்கும் போது அவர் எப்படி உண்டாக்குறாருன்னா, அவருடைய சாயலாக அவர் உண்டாக்குறார். ரூபத்தை விடுங்க, அடுத்தது சாயலாக உண்டாக்கு அப்படின்னா அவருடைய தன்மைகளுடையதான ஒருவனாக அவனை உண்டாக்குகிறார். அப்ப இந்த தன்மை முழுவதுமாக அவன் இழந்து விட்டானா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்படி முழுவதுமாகவும் இழந்து விடலை. அதை நான் எப்படிதான் பார்க்குறேன், டிஸ்டார்டட் இமேஜ் அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதனால்தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, இவன் கொஞ்சம் நல்லவன், இவன் கொஞ்சம் கெட்டவன், இவன் ரொம்ப நல்லவன் அப்படிலாம் நம்ம பகுத்து சொல்றது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கூட இவன் நல்லவன், நல்ல காரியங்களை செய்கிறவன். அப்ப எல்லா மனிதர்களுக்குள்ளும் பாத்தீங்கன்னா அந்த நல்ல எண்ணங்கள் இவைகள் எல்லாம் உள்ள காணப்படும். இன்பில்டாவே இருக்கு என்ன அப்படின்னா இருக்கு.
ஆனால் அந்த ஜென்ம சுவாபம் விழுந்து போனதான அந்த சுவாபம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆடமிக் நேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த சுவாபம் வந்து ரொம்ப அதிகமாக கிரியேட் பண்ணுகிறபடினாலே அந்த கொஞ்சம் கொஞ்சம் காணப்படுறதான அந்த மற்ற நல்ல சுபாவத்தையும் அது அழுத்துது. அப்போ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பேடு. ஏன் அப்படின்னா எது அதிகமாக இருக்கோ அதுதானே பார்ப்பேங்களேன். அப்போ மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறதெல்லாம் இப்படி இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு குத்துண்டு மனம் திரும்புகிறான்ல, அவனை நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது எப்படி வருகிறது? அப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தன்மையும் உண்டு, ரிஜெக்ட் பண்ணக்கூடியதான தன்மையும், எதிர்த்து நிற்கிறதான அந்த தன்மையும் உண்டு, தன்னை தாழ்த்துகிறதான தன்மையும் உண்டு. நீங்க ஒரு எபிசோட்ல கூட எல்லாருக்கும் தன்னை தாழ்த்து தெரியும் இல்ல, ராஜாக்கு முன்னாடி நின்னா எப்படி பேசணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியுது இல்ல. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும்போது மட்டும் எங்க இருந்து இப்படிப்பட்ட தைரியம் வந்தது? இப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவேசெல்லாம் படுறாங்க அப்படிலாம் நீங்க கேட்டீங்க. அப்ப எல்லாருக்குமே தெரியும் எங்க எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும். நீங்க சொன்னது போல இன்பில்ட்னா வச்சுக்கோங்களேன். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தாத போதுதான் தேவ சமூகத்துல இப்படிதான் இருக்கணும்ட்டு யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுமானா தேவை கிடையாது, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா தேவனை வந்து அவர்கள் வந்து நேராக பார்க்கல, முகமுகமாய் பார்க்கல, ஆவியாய் இருக்கிறார், உலாவுகிறார் என்கிறதான அந்த உணர்வு காணப்பட்டாலே அவங்க அந்த இடத்துல எப்படி காணப்படுவாங்க? சபை கூடுதல்ல. அப்ப என்னத்தை மறக்கிறாங்க அவங்க அப்படின்னா, தேவன் நம்மள நேராக பார்க்கல, பாஸ்டர் வேணா அங்க வந்து பார்ப்பாரு, சகோதர சகோதரி பார்ப்பாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க நம்மள அப்படின்றதானே எண்ணம். ஆனால் தேவன் அங்க இருக்கிறாரு, சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா யாராவது சபைக்குள்ள வந்து தூங்குவாங்களா? சபைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் விரும்பாத செயல்கள் ஏதாவது காணப்படுமா? இருக்காது இல்லையா? அப்ப என்ன அந்த நேரத்துல அவர்கள் மறந்து போகிறார்கள், அல்லது அவங்களுடைய எண்ணத்துக்கு என்ன தோன்றல அப்படின்னா தேவன் தன்னை பார்க்கல என்பதாக. அப்ப யாருக்குமே என்ன பண்ணுவானா சொல்லி கொடுக்கணும்னே அவசியம் கிடையாது, எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியும். அப்ப இந்த குற்ற உணர்வு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அதன் அடிப்படையில குற்ற உணர்வு வந்து காணப்படும். அதன் அடிப்படையில் மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய மனசாட்சி, அதாவது கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆதாம் விழுந்த பிறகு உடனே பார்க்கலாம். யார் உன்னை நிர்வாணி அப்படின்னு சொன்னது? நான் நிர்வாணியாக இருக்கிற மறைத்து கொண்டு அவன் சொல்கிறான். யார் சொன்னா அப்படி கேட்குறாரு. அப்போ விழுந்து போனவனே தெரிகிறது அவனுக்கு இல்லையா. அப்போ இது வந்து தொடர்ந்து இந்த மனசாட்சி என்பது மனுஷனுக்கு காணப்பட்டுட்டே இருக்கு. அவனுக்கே தெரியும் தான் செய்கிறது சரி, தன்னுடைய செய்கிறது சரியில்லைன்னு தெரியும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிறான்னா மனசாட்சியை தள்ளிட்டு நீ போ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் செய்கிறான் என்று சொல்லியாரு. அப்போ எல்லாருக்குமே குற்றம் பண்ணா பாவம் பண்ணா அன்டில் அதர்வைஸ் அவங்க பிரெயின் வாஷ்டா இல்லைன்னா, யாராவது வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க சைக்காலஜிக்கலி அப்படின்னா தான் அவன் பண்ணுறது குற்றம்னே அவன் நினைக்க மாட்டான். அதர்வைஸ் எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா குற்றம்னா குற்றம்னு தெரியும், தவறுனா தவறுன்னு தெரியும், இது செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேத வார்த்தைகளை அறிந்தவர்களை போல தெரியலனாலும் எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவர்களானபடியா. ஏன் இப்படி சொல்றேன்? சிலர்லாம் சொல்லுவாங்க இல்ல தேவனுடைய சாயல் சுத்தமா கிடையாது மனுஷனுக்கு அப்படின்னு. நிச்சயமா கிடையவே கிடையாது. தேவனுடைய சாயல் மனுஷனுக்கு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரோமர்ல ஒரு வார்த்தை பார்த்தோம், நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார், முன்னறிந்தவர்கள் அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை போல பெர்ஃபெக்டான அர்த்தம். அதர்வைஸ் எல்லாருக்குமே தேவனுடைய சாயலோட. ஒரு இடத்துல பவுல் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய வாயினாலே வந்து என்ன பண்ற, நீ ஆசீர்வதிக்கிற, தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை வாயினால சபிக்கிற அப்படின்னா தேவனுடைய சாயலாக மனிதன் காணப்படுகிறான் என்பது உண்மை இல்லையா? அப்ப இமேஜ் டிஸ்டார்டடா இருக்கலாம், அந்த முழு தன்மையும் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய தன்மைகள் இது நிச்சயமா நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். என்னன்னா அன்பு என்பது ஏன் இன்னும் காணப்படுது நமக்குள்ள? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாவ அன்பு இல்லாமல் நடந்துக்கிறான்ட்டு ஒருத்தனை நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து அன்புன்றது மனுஷனுக்கு காணப்படுது இல்லை. தன்னுடைய அட்லீஸ்ட் குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை, தனக்கு கூட இருக்கிறவங்களை அப்படி நேசிக்கிறதான ஒரு காரியம் இருக்குல்ல. சில காரியத்தை பார்த்தா மனமிறங்க வைக்குது இல்லை. அப்போ இந்த குவாலிட்டிஸ்லாம் தயவு பாராட்டுறது, நன்மை செய்கிறது, இதெல்லாம் எங்கே காணப்படுது? ரட்சிக்கப்படாத தேவ வார்த்தைகளை அறியாத, தெய்வத்தை அறியாத மனுஷனுக்குள்ளேயும் அது காணப்படுது இல்லை. அப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சுவாபம் மனுஷன்லேருந்து போயிடுச்சு அப்படின்ட்டு கிடையாது. இப்போ சுவாபம் இருக்கும்போது மனசாட்சி பேச தான் செய்யும், இது தப்புன்றது அது சொல்லும். ஏன்னா அது உண்மைக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் மனுஷனுடைய மனசாட்சி. இவன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், விக்கெட் மேன், இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவனுடைய மனசாட்சி அவனுக்கு சப்போர்ட் பண்ணாது.
புரியுதா? அப்ப இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு இதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றதான பாயிண்ட்டுக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா, நான் அதை எப்படி விளக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக வைத்து டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் வந்து பண்ணா அதுக்கு பேர் என்ன? ஆண்டவர் பண்ற சோதனைக்கு பேர் டெஸ்ட். பிசாசு பண்ற சோதனைக்கு பேர் டெம்டேஷன். அப்ப தேவன் செய்கிற டெஸ்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தேவன் செய்கிற டெஸ்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய பிள்ளை இதுல தேறி வர வேண்டும் அப்படின்றது. விழுந்துடக்கூடாது, இதுல தேறி வர வேண்டும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். பிசாசு பண்றதான டெம்டேஷனுக்கு ஒரே காரணம் என்னன்னா, தேறி வர வேண்டும் அல்ல, இவன் விழ வேண்டும். ஆமா, இவன் விழ வேண்டும், இதுல இவன் சறுக்க வேண்டும், விழ வேண்டும், இவனுடைய தேவன் இவனை தண்டிக்க வேண்டும். இதுதான் பிசாசுனுடைய இது. ஆனா பார்த்தா வெளியில ரெண்டுமே பரீட்சை போலதான், டெஸ்ட் போலதான் காணப்படும். சோதனை அப்படின்ற பெயர் தான் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கும். இதே காரியம்தான் என்னன்னா, நமக்கு தேவனுடைய வார்த்தையினாலே அல்லது தேவன் நம்மிடத்துல நேராக பேசி இது குற்றம் என்று உணர்த்தினாலும் அது குற்ற உணர்வு காணப்படும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க வந்து மனம் திரும்ப வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் நேரா பேசினாலும் அவருடைய வார்த்தையின் மூலமா அந்த உணர்வு நமக்கு வந்தாலும் மனம் திரும்ப வேண்டும், அதாவது அவரிடத்துல திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதே பிசாசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைப்பட்டானா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நீ ஆல்ரெடி ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டல, ஆமா இன்னும் தூரமா போய் ஏன் அவருடைய முகத்துல முழிக்கிற, நீ எப்படி அவருடைய முகத்துல நீ முழிப்ப? ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, என்கிட்ட திரும்பி வாழ்றதுதான் அதை சொல்றாரு. ஆனா பிசாசு அதை உங்களுக்கு சுட்டி காண்பித்தே நான் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான்னா அதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, மனம் திரும்பாத அந்த இருதயத்தை அவன் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறான். இன்னும் தேவனை விட்டு தகப்பனை விட்டு தூரமாக கொண்டு செல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசாசு விரும்புகிறான். அப்ப அழிவை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அந்த குற்றத்தை அவன் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறான். அதே மனம் திரும்பிட்டா என்ன அப்படின்னா அந்த குற்ற உணர்வு டக்குன்னு போயிடும். குற்ற மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா போயிடும். எபிரேய புஸ்தகத்துல நம்ம அதை வாசிப்போம். அப்ப குற்ற மனசாட்சி போயிடுச்சுன்னா பிசாசு அந்த இடத்துல குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா குற்ற மனசாட்சி போயிடுச்சுன்னா நீங்க நேரம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான அந்த தைரியம் வந்துடும் உங்களுக்கு. அதாவது தேவ சமூகத்துக்கு தைரியமா போய் அப்பாவை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் வந்துடும். ஏன்னா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, அப்பா மன்னிச்சாச்சுன்னு தெரிஞ்சாச்சு, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பிசாசு சொல்ற மாதிரி இல்லை, என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா மன்னிச்சிடுறாரு அப்படின்றதுனால அந்த குற்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்ப இதை வந்து இவர் பயன்படுத்துகிறது ஒரு காரணம் உண்டு, பிசாசு பயன்படுத்துகிறதுக்கு ஒரே காரணம், ஒரே இதுதான், குற்றம் தான். அது பிசாசு வேறு விதமா பயன்படுத்துகிறான், கர்த்தர் வேறு விதமா பயன்படுத்துகிறார். புரிஞ்சுது பாஸ்டர். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், இது தப்பா புரிஞ்சிக்க கூடாது யாரும். அதனால நான் சொல்லிடுறேன், ஒரு குற்றத்தை தவறா ஏதாவது குற்றத்தை நம்ம வந்து செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு முதல் தோன்ற காரணம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஜபத்தை கட் பண்ணுவாங்க, அந்த ப்ரேயரோட இது கட் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போகிறதுக்கு அது ஃபஸ்ட்டு தோன்றதே அந்த காரணம் தான். நான் இன்றைக்கி போக மாட்டேன், நான் சபைக்கு போக மாட்டேன், ப்ரேயருக்கு போக மாட்டேன், நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், தேவனுடைய சமூகத்துலேருந்து தூரமாக போகிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இன்னும் தான் வந்து தேவனை வந்து நம்ம நாடணும். அந்த அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு அவர் இடத்துல மன்னிப்பை பெறுகிறவராக நம்ம காணப்படணும்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ஆமாம், ஏன்னா அந்த அந்த ஆட்டிடியூட் வந்து ஆதாம் கிட்ட இருந்து, அதாவது ஆதி தகப்பன் தாய்கிட்ட இருந்து வந்ததான ஆட்டிடியூட். அது என்ன அப்படின்னா, தவறு செய்தால் தன்னை மறைத்து கொள்ளுகிற காரியம். அதனால தான் வேதம் எப்படி பேசுனா, குற்றம் பண்ணினவன் அதை அறிக்கை செய்து விட்டு விட்டா அவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு வாசிப்போம். அப்போ இது தொடர்வது. இன்னைக்கு கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். இன்றைக்கும் நீங்கள் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அது உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட இருந்து மறைந்து கொள்ளுகிறது அப்படின்னா அது ஏதோ பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லை? இதே தான், அதே காரியம் தான். இப்போ தேவன் என்ன சொன்னாரு எனக்கு தெரியும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரோதமாக ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டா நான் ஹைட் பண்ணிக்க பார்க்குறேன். ஹைட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சா கூட நான் ஹைட் பண்ணிக்க பார்க்குறேன். எதுக்கு வந்து சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு கூட்டத்தில் காணப்படணும், அது பரிசுத்த கூட்டம், அங்கே வந்து கர்த்தர் ஏதாவது பேசிட்டா என்ன ஆகிறது, எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகத்தை கர்த்தரிடத்துல காண்பிக்காதபடி மறைக்க அவன் விரும்புகிறான். ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து மறைக்க முடியாது அப்படின்றதுதான் உண்மை. நீ கூட்டத்துக்கு போனாலும் சரி, நீ வீட்டுக்குள்ளார மறைந்து கொண்டாலும் சரி, கர்த்தருடைய பார்வையிலிருந்து நீ தப்ப முடியாது. நீ தான் அவருடைய முகத்தை அவாய்ட் பண்ற வழியா அவர் உன்னுடைய முகத்தை வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா ஆதாம் வந்து அந்த விருட்சங்களுக்கு பின்பாக மறைந்து கொண்டாலும் அவருடைய பார்வை காணப்படும். இல்ல நேர விருட்சத்திலிருந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச நிமிர்த்தி நின்னாலும் கர்த்தருடைய பார்வையிலிருந்து முகத்திலிருந்து அவன் தப்ப முடியாது. இவன் தான் மறைத்து கொள்ள பார்க்கிறான் வழி அவருடைய பார்வையிலிருந்து மனுஷன் தன்னை மறைக்க முடியாது என்பதை வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டால்
நீங்கள் சொன்னதுக்கான எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். அப்போ இது மனுஷனுடைய ஆட்டிடியூட், அல்லது இது வந்து அவன் இன்ஹெரிட் பண்ணி கொண்டு வந்தது. அந்த ஜென்ம ஸ்பாவம்னு சொல்கிறோம்ல, அப்படி வந்து ஆதாம்கிட்ட வந்து இன்ஹெரிட் பண்ணி கொண்டு வந்ததான காரியம். அது வந்து இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் ஜென்மஸ்பாவம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஜென்மஸ்பாவத்தின்படி செய்யாதன்னு தான் வேதம் சொல்லி கொடுக்குது. இச்சை இருக்கா இல்லையா? இச்சையை அடக்கு அப்படின்னு தான் வேதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கனியில சொல்லுது. அப்போ இது வந்து மறைந்துடாது. அது எப்போதான் மறைந்து போகும் அப்படின்னு சொன்னால், நம்ம மறுரூபமாகும் போது தான், அதாவது மறித்து உயிரோட எழுந்திருக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் தான் காணப்படும். இந்த ஜென்மஸ்வாவம் என்பது இல்லாமல் காணப்படும். ஓல்டு நேச்சர் இல்லாமல் நியூ நேச்சர், கிரைஸ்ட் நேச்சர் அல்லது காட் லைக் நேச்சர் உடையவர்களாக. இப்போ இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு காட் லைக் நேச்சரும் இருக்கு, ஓல்டு நேச்சரும் இருக்கு, ஆடமிக் நேச்சரும் இருக்கு. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடமிக் நேச்சர் என்ன பண்ணுது, அப்படியே வந்து மறைந்து கொள்ள சொல்லுது. மறைய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் மறைந்துக்கோன்னு சொல்லுது. அந்த அந்த மொமெண்ட் நீ தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லுது. அதே அந்த பிள்ளை அப்பா கிட்ட வந்து ரெக்கன்சில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுது, தைரியமா உங்களை ஃபேஸ் பண்ணும். அந்த அப்பான்னு ஓடி வரும் இல்லையா? எங்கன்னு வந்துச்சு அது? அப்போ அந்த பயம் போயிடுச்சு இல்லையா? இதே தான் வந்து தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்றதுலையும் அதே காரியம். புரியுது பாஸ்டர். நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி தேவனுடைய சமூகத்துல வந்து விழுந்துடணும் கண்டிப்பா. அங்க தூரத்துல இருந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. தேவனுடைய சமூகத்துல வந்து விழுந்துடணும், மன்னிப்பு கேட்டுடணும். அப்பதான் அந்த குற்ற உணர்வு போகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தைரியமா அவரை ஃபேஸ் பண்ண முடியும். பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து தாவீது. ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். அதை படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், தாவீதுல இருந்து கேரக்டர்ல இருந்து நம்ம வெரி இன்ஸ்பைரிங் ஆக்சுவலா. நீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவ்வளவு பெரிய பாவத்தை செய்து திரும்பவும் தேவன்கிட்ட ரெக்கன்சில் ஆன ஒரு கேரக்டரை நீங்க வந்து பார்க்க முடியாது. சில ராஜாக்களை நீங்க அப்படி பார்க்கலாம். ஈவன் மனாசே மோசமான ஒரு ராஜா தான். 51 வருஷம் 52 55 வருஷம் அரசாண்டான். அவன் வந்து கடைசியில் வந்து ஆண்டவர் இது பண்ணும்போது அவன் தானே தாழ்த்துறான். உடனே ஆண்டவர் வந்து அவனை தப்ப விடுறாரு. இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்க முடியும் சிலரை. ஆனா அது அல்ல. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவுகள் காணப்பட்டாலும் நான் வந்து தேவனுடைய சமூகத்தில் என்ன நான் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்ததான ஒரு மனுஷன் வந்து தாவீது. அப்போ அந்த விதத்தில் ரொம்ப இன்ஸ்பைரிங் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, தவறு செய்து தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்து விழும்பொழுது கர்த்தர் வந்து அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த பிள்ளை தன்னிடத்துல திரும்ப ஓடி வரும் அப்படின்ட்டு அவளோட எதிர்பார்க்கிறாரு. அப்படி வந்து தாவீதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேசித்தாரு, அவனை கைவிடலை, ஆனால் அதே நேரத்தில் தண்டிக்காமும் இல்லை அப்படின்ற காரியங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இல்லை ஏன் நான் அந்த தாவீதை கொண்டு வரேன்னா, இப்போ நம்மளுக்குள்ளாக எழும்புது இல்லையா, நான் தப்பு செஞ்சுட்டேன்னா நான் தேவனுடைய சமூகத்துலேருந்து நான் விலகி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. தாவீதுக்குள்ளாகவும் வந்திருக்கும் அந்த எண்ணம். ஆனால் அதெல்லாம் வந்துச்சே, அவன் வந்தபடினால்தான் அவன் தப்பித்து தான் நினைக்கிறான். அவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாத்தான் எங்கள் தீர்க்கதரிசியை வந்து அனுப்பி நீ எதையும் மறைக்கல, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த நாத்தான் மூலமா வெளிப்படுத்துற. அப்படின்னா தேவனுக்கு மாத்திரம் கிடையாது, தேவன் வந்து சொன்னதான இன்னொரு மனுஷனுக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்ப அது தீர்க்க தரிசனமா அறிவிக்கப்பட்ட பினிஷ்டு, ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா தன்னை சப்மிட் பண்றான். என்னன்னா அவனும் மறைக்க தான் பார்த்தான். பாவம் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை மறைக்க பார்ப்பாங்க. அதனாலதான் டீச்சிங் என்ன அப்படின்னா, அதை மறைக்க பார்க்காத, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வெளியில வந்துடும். அப்ப வெளியில வர்றதை காட்டி நீயே வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துரு. ஆமாம், அந்த தாவீது வந்துட்டு எல்லா சமயத்துலையும் வந்துட்டு தாவீதினுடைய கேரக்டர் வந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்ததை நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்ப விளக்கமாக இருந்தது பாஸ்டர். இது நான் இன்றைக்கு வந்து ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டுனா முதலாவது தடை பண்ணுறது வந்து தேவனுடைய காரியத்தை தான் வந்து தடை பண்ணுறத அநேக பேருக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நெருங்கவே வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்குள்ளாக அமைத்து கொடுக்கறது. நான் அதை தான் கனெக்ட் பண்ணேன். இந்த உணர்வு வந்து பிசாசு கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக வந்து தேவனுடைய சமூகத்துலேருந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து பிரிக்க தான் வந்து பார்ப்பான். பிசாசு பிரித்து ரொம்ப தூரம் கொண்டு போகிறது. ஆனால் தொடர்ந்து தேவன் இடைப்பட்டு கொண்டே தான் இருப்பார். நீங்கள் அந்த கெட்டகுமார் ப்ராடிகல் சன்ன்றதுல கூட நீங்கள் இதான் பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், தகப்பனிடத்துலேருந்து பிரிந்து தமக்குரியதான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு போகிறவன் அவன் அதை செலவழிக்கும் போதெல்லாம் கூட அவன் யோசித்திருப்பான்ல, அப்பா சம்பாதிச்சு நம்ம கொடுத்த ஆசீர்வாதம் ஈவா கொடுத்தது, அதை நம்ம கொண்டு வந்து இப்படி நம்ம செலவழிக்கிறோமேன்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவனுடைய உள்ளம் வந்து இடித்திருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதை என்ஜாய் பண்ண விரும்புகிறான். அப்படி செலவழிக்கிறான். எல்லாத்தையும் செலவழித்து கடைசியில் அவன் வந்து ரொம்ப தரித்திரமான ஒரு நிலைக்கு போய்
பன்றிகளோடு கூட புழங்கக்கூடிய பன்றிகளுடைய அந்த ஆகாரம் கிடைச்சா கூட போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுறான். தொடர்ந்து அவனுடைய உள்ள இருந்து ஆண்டவர் பேசிட்டு தான் இருந்திருப்பார், அல்லது அவனுடைய மனசாட்சி பேசி கொண்டு தான் இருக்கும் இல்லையா. இது வந்து கர்த்தருடைய பக்கம், அல்லது நம்முடைய மனசாட்சியுடைய பக்கம் கர்த்தரை நோக்கி தள்ளும். நீ அங்க போ, அப்பாட்ட போனா நீ தப்பிச்சிடலாம், அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு, வேலைக்காரர் கூட நல்லா இருக்காங்க பாரு, ஆகாரம் கிடைக்குது பாரு அப்படின்ட்டு மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசும், அல்லது கர்த்தர் அந்த மனசாட்சியின் மூலமாய் அவனோடு கூட பேசுவார். இன்னொரு பக்கம் நான் எப்படி அவரை வேஸ்ட் பண்ணுவேன், என்னுடைய உயிரையே நான் மாய்த்து கொண்டாலும் பரவாயில்ல, நான் அங்க போக மாட்டேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகிறது இன்னொரு பக்கம். அது என்னன்னா ஸ்வாவம், மனுஷனுடைய அந்த ஜென்ம ஸ்வா, அது ரொம்ப ஈகோவானது, அது தற்பெருமை நிறைந்தது நோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து இன்னொரு பக்கம் இழுக்கும். அதை நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க வந்து திரும்பினீங்கன்னா தான் அது திரும்பறதுக்கு ரொம்ப வந்து தாழ்மை வேணும். ஈகோ ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணணும், தகப்பனிடத்துல போறதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கும், ஆனா தகப்பனிடத்துல தைரியமா வரோம், வந்துட்டு சொல்றான் எப்படி நினைச்சிட்டு வரான் அப்படின்ற அந்த வார்த்தை சொல்லுவோம். பரத்துக்கு விரோதமாக அது அப்பாட்ட பேசுறது. அங்க என்னுடைய தகப்பனிடத்துல இருக்க வேலைக்காரர்கள் கூட வந்து நல்ல ஆகாரம் உண்டு, நல்ல வந்து இருக்கிற இடம் உடை எல்லாம் உண்டு இல்லையா, எனக்கு அது கூட இல்லையே, அங்க போனா ஒரு வேலைக்காரனா நான் இருந்தா கூட வந்து பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், தகப்பனிடத்துல போவேன் அப்படின்ட்டு என்ன பண்றான், வந்து அப்படி சொல்றான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்ப இதுல என்ன அப்படின்னா, அவனுக்கு உள்ள காணப்பட்டதான அந்த போராட்டம் வந்து எப்படி இருந்திருக்கும், இது வேற பக்கம் கூட போயிடலாம், தகப்பன் பக்கம் வராம வேற பக்கம் கூட அவன் போயிருந்திருக்கலாம். என்ன, அவனுடைய ஜென்ம சுபாவத்துக்கே அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவன் இடம் கொடுத்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியமாக இருக்கும். ஏன்னா அது அழிவை நோக்கி கொண்டு போகும். ஆனால் அவனுக்குள்ள பேசுகிறதான மனசாட்சி, அதன் மூலமாய் பேசுகிற கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா தகப்பனிடத்துல திரும்ப சொல்லுகிறார். அதுதான் வந்து பரலோக தேவனும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரிடத்துலயும் பேசுகிற காரியம், தன்னிடத்துல திரும்ப சொல்லுகிறார். நீ அதை வைக்கணும்னு பார்க்காத, என்னிடத்துல திரும்ப, என்கிட்ட என்ன உனக்கு வைக்கும், அதுதான் ரொம்ப சிம்பிள். உன்னை நான் அறிவேனே, உள்ளும் புறமும் உன்னை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப என்னிடத்துல வெட்கப்படுகிறதற்கு என்ன இருக்கு, மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக வெட்கப்படாம இருக்கணும்னா ஆண்டவருடைய பாரதத்துல விழுந்துடணும் பிள்ளைகள். முக்கியமா வந்து கிறிஸ்தவர்கள்னு சொன்னதுனால, விசுவாசிகள் சொன்னதுனால அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய டீச்சிங் அதுக்குள்ள காணப்படும். இந்த கேள்வியை நான் எடுக்கும் போதே வந்துட்டு நம்ம சிம்பிளா வந்துட்டு பிசாசு மேல வந்து பழியை சொல்லிட்டு நம்ம தப்பிக்க கொள்ள முடியாது கண்டிப்பா. ஏன்னா அந்த உணர்வே நம்மளுக்குள்ளாக கொடுத்துருக்கிறாரு, எது பாவம் இல்லை, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ என்ன செய்யணுன்ற உணர்வு கூட கொடுத்துருக்கிறாரு. சிம்பிளா இது வந்து என்ன பிசாசு தூண்டுனா நான் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மா சொல்லிட்டு தப்பிச்சு கொள்ளவே முடியாது கண்டிப்பா. ஏன் இது நான் இந்த கேள்வி எடுக்கும்போது எனக்கு யோபு தான் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு. ஒன்றும் அறியாத யோபு, ஒன்றும் பாவம் செய்யாத யோபு வந்துட்டு எப்படிலாம் சோதிக்கப்பட்டா, ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவனை வந்து அவன் விட்டு விடாம தைரியமா நின்னதை வந்து திருஷ்டாந்தமா வேதத்துல நம்ம பார்க்க முடியுது. அது யோபு அவ்வளவு பாடுகளின் மத்தியில அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் காணப்படும். என்னன்னா, நான் வந்து கர்த்தருடைய கட்டளைகளை நான் மீறவில்லையே, ஏன் எனக்கு இந்த காரியம் வந்தது என்கிற கேள்விதான் அவன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். இதே கர்த்தருடைய கட்டளைகளை நீ இதை மீறி இருப்ப அப்படின்ட்டு அவனுடைய சிநேகிதர்கள் அவனை குற்றப்படுத்த. ஆனா யோபுக்கு தெரியும் நான் இதை மீறவில்லையே. யோபுனுடைய கேள்வியே என்னவா இருக்குது, ஏதாவது மீறி இருக்கிறேன் என்று தெரிந்தால் நான் மனம் திரும்பிடலாம், ஆனா நான் ஒன்றுமே மீறவில்லை, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் தண்டிக்கப்படுகிறேன், இதனுடைய காரணம் என்ன, ஏன் ஆண்டவர் இதை செய்யறாங்க அப்படின்னு அறிந்து கொள்ள அவன் விரும்புகிறான். அப்ப அது ரொம்ப ஏன் அந்த தைரியம் கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு காணப்படுச்சுன்னா, அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் மீறவில்லை. கண்டிப்பா இல்லை, நான் என்ன குறிப்பிடுறேன்னா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் வந்து இவ்வளோ பாடுகள் நிமித்தம் வந்துட்டு அவன் தேவனை விட்டு போகாம இருந்தார் பாத்தீங்களா. அதுதான் நான் வந்து இந்த இதுக்கு இந்த எபிசோடுக்கு அதை நான் மேட்ச். அதனாலதான் வந்து நீங்க அதை எப்படி பார்ப்பீங்க, யோபு பக்தனின் சரித்திரம். பக்தன், அப்ப அவர் மேல நம்பிக்கையை விசுவாசியம் வைத்திருக்கிறதான ஒரு மனுஷன் அவன். அப்போ அவரை பற்றி கொண்டான். அந்த பாயிண்டே எப்படி ஆரம்பிக்குது அந்த வரலாற்றை நீங்கள் வந்து புக்கில் எழுதும் போது எப்படி பார்க்குறீங்கன்னா, சும்மாவா அவன் வந்து சேவிக்கிறான், அவனை வந்து நீர் இப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறபடினாலே, வேலியடைத்து வைத்திருக்கிறபடியினால் அதற்கு நன்றி உள்ளவனா இருக்கும்படி உண்மை சேவிக்கிறான். பாயிண்ட் வந்து அது கிடையாது. கர்த்தர் வேலியடைத்து வைத்திருக்கிறபடினாலே, பாதுகாப்பை கொடுக்கிறபடினால் அவரை சேவிக்கிறது இல்லை, அவர் தேவன் என்பதனால் அவன் சேவிக்கிறான். அவரை அறிந்து கொண்டபடினாலே அவருக்கு பக்தனாய் இருக்கிறான். அவருடைய பக்கத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு, வேலி அடித்து அவனை பாதுகாக்கிறார். ஆனா பிசாசு எப்படி கொண்டு வரான், அதை ரிவர்ஸா கொண்டு வரான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்பஸ்க்காக தான் உண்மை சேவிக்கிறான் அப்படின்ட்டு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்றான். ஆண்டவர் நோன்னு ப்ரூவ் பண்றாரு. கடைசி வரைக்கும் யோபு வந்து நிக்கிறான். எல்லாம் வேலையெல்லாம் எடுத்த பிறகு, எல்லா பாதுகாப்பையும் எடுத்த பின்பு, எல்லா வெட்கமும் உண்டான பின்பு கூட வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆண்டவருக்காக நிற்கிறான். உண்மையான பக்தன். பிசாசு வந்து தோற்று ஓடக்கூடியதான ஒரு நிலைக்கு தான் அவன் தள்ளப்பட்டான்.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் வாசிக்கும் ஒரு பக்தன் எப்படி எதன் அடிப்படையில் அவரை சேவிக்க வேண்டும் என்றால் தேவன் என்பதன் அடிப்படையில் சேவிக்கணும். என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கார், அப்படி ஆசீர்வதித்திருக்கார், நான் கேட்டதெல்லாம் கொடுக்கிறார் என்பதன் அடிப்படையில் தெய்வத்தை சேவிப்பதல்ல, அவர் தேவன் என்பதால் சேவிக்கணும். அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாசிப்பீங்க, அவர் துதிக்கு பாத்திரர் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நாம துதிக்கிறதுனால் அவர் தேவன் அல்ல, அவர் தேவன் என்பதால் நாம் துதிக்கிறோம். வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நாம துதிக்கிறதுனால் அவர் தேவன் அல்ல, அல்லது நாம துதிப்பதெல்லாம் தேவன் அல்ல, அவர் தேவன் யார் என்பதை அறிந்தபடியினால் நாம் அவரை துதிக்கிறோம். அதான் துதிக்கு பாத்திரர். புரியுது. ஏன்னா சொல்றாரு, இதெல்லாம் உண்டாக்குன என்னுடைய மகிமைக்காக நான் உண்டாக்குனேன், நீங்க என்னை வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என்னை நீங்க மகிமைப்படுத்துறதுக்காக உண்டாக்குனேன்ற ஒரு வார்த்தையில சொல்றாரு. இது என்னுடைய கேள்வியே கிடையாது, நான் எடுத்து வைக்கவே இல்லை. யோபு பத்தி பேசும்பொழுது அப்போ பிசாசும் அந்த தேவனும் அந்த உரையாடல் இருக்குதுங்க இல்லையா, அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு டிராமா போல காணப்படுகிறது, இல்லை ஒரு ஆத்மா அதை வாசிக்கும் பொழுது இது எந்த பர்பஸ்டில் வந்து நம்ம எடுத்துக்க முடியுன்றது தான் ஒரு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆவிக்குரிய உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய நம்ம பெருசாலாம் அதை புரிந்து கொள்ள முடியாது, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மனுஷர்களாய் காணப்படுறோம். இவன் வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இவன் வந்து அநீதியானவன், அக்கிரமக்காரன் அப்படின்னா கூட அவன் உங்கள் பக்கத்தில் வர முடியும்ல, அதுக்கான உரிமை காணப்படுதில்ல. நீங்கள் போகிறதான அதே ஸ்டோரில் வந்து அவன் உள்ளே வந்து என்ன பண்ண முடியும், ஏதாவது திங்ஸை வாங்க. நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணவே முடியாது. இவன் மோசமானவன், இவ்வளோ பாவம் பண்ணவன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தாலும் கூட, அயோக்கியன்னு தெரிஞ்சால் கூட அவன் யோக்கியன் பக்கத்தில் அவனால் வர முடியும். ஏன்னா அதற்கான சுதந்திரத்தை இந்த தேசம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது. அவன் கன்விக்டடாக இருந்ததுன்னா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இது வரைக்கும் அவன் பிடிபடவே இல்லை அப்படின்ற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், சுதந்திரமாக உலாவிட்டு தான் இருப்பான். உங்களை போலவே ஆஃபீஸ்க்கு வருவான், போவான், வருவான், எல்லா வேலையும் பண்ணுவான்ல. அப்போ பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை பெற்றவன், கன்விக்டட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாளை குறிச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிகியூஷன் என்பது நடக்கும், நரகத்திலே தள்ளப்படுவான். அப்போ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், கன்விக்டட் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் வரைக்கும் சுற்றிட்டு இருக்கான். அவன் எங்கே வேணா சுற்றுவான். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் இருக்கிற இடத்துல அங்கே வந்து பக்கத்தில் அவன் வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறதுலாம் இது வந்து அறியாததான போதகர்கள் ஏற்படுத்தினதான காரியம். தேவன் இருக்கிற இடத்துல பிசாசு வரமாட்டான். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார். விழுந்து போன தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். பிசாசு ஒரு ஆவி, விழுந்து போனதான ஒரு ஆவி. அப்போ தேவன் வந்து என் பக்கத்தில் வராதுன்னு சொல்லாத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து வருவான், அவர்கிட்ட பேசுவான். நம்ம இங்கேருந்து தேவன்கிட்ட அவன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படின்னா நம்ம தேவனை நீங்கள் பிசாசிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லலாம்ல. தேவன் பிசாசிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அநீதியாய் காணப்படுகிற அக்கிரமக்காரன் ஒருத்தன்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? நான் பரிசுத்தவான், என்கிட்ட தான் பேசணும், நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர்கிட்ட? அவர் யார்கிட்ட வேணாலும் பேசுவார். அவர் பார்வோன் கிட்ட பேசுவார், நேபுகாத் நேச்சர்கிட்ட பேசுவார், யார்கிட்ட வேணாலும் அவர் பேசுவார். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறார். அவர்களே உண்டாக்கின தெய்வம், அவர்கள் தானே அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஒரு நீதிமான் வந்து நீங்கள் அக்கிரமக்காரன்ட்ட பேசக்கூடாதாண்டவர் அப்படின்னு சொன்ன அதே போல் பிசாசு வந்து தேவனிடத்துல பேசக்கூடாதுன்றோ, தேவன் பிசாசு இடத்துல பேசக்கூடாதுன்றோ, அவர் இருக்கிற இடத்துல அவன் பிரவேசிக்க முடியாதுன்றோ நாம சொல்லுகிறதற்கு ஆள் இல்லை. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அவனுக்கான நாளை குறித்திருக்கிறார். அது வரைக்கும் அவன் சுற்றித்தான் திரிவான். இப்படியே நீங்க பைபிள்ல வாசிப்பீங்களா, எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறானோ இல்லையா? ஸ்பிரிட். நாம வஞ்சிக்கப்படாம இருக்கணும். அது எப்படிதான் வஞ்சிக்கும் நம்மள? வேத வசனங்களை புரட்டி பொய்யை சத்தியம் என்றும் சத்தியத்தை பொய் என்றும் தேவனை வந்து பிசாசு என்றும் பிசாசை தேவன் என்றும் காண்பித்து நம்மளை அது ஏமாற்றுகிறதாய் காணப்படும். வேஷதாரி. அப்படிதான் நம்ம வந்து பிசாசை அறிந்து கொண்டு நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்கணுமே ஒழிய, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கர்த்தர் இருக்காரு, என் பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள், அவனும் இன்விசிபிள் தானே. இன்விசிபிள் பீயிங்காக இருக்கிறதுனால தான் அவன் செய்கிறதான காரியங்களை நிறைய நம்மளால பார்க்க முடியல. அப்போ நமக்கு விரோதமாக ஈஸியாக அவனால் செயல்பட முடியும். நம்ம நேராக அவனை பார்த்தோன்னா அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம், செயல்படலாம். அப்போ இன்னைக்கு நம்ம அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, விசுவாசித்து அவனை எதிர்த்து நில்லுங்க அப்படி சொல்றாரு ஆண்டவர். என்ன விசுவாசிங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனும். இப்போ என்ன விசுவாசித்து கீழ்ப்படிந்து எதிர்த்து நில்லுங்க அப்படி சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா நம்ம அவனை பார்க்கல, எப்படிதான் எதிர்த்து நிற்க முடியும்? அவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்கல.
ஆண்டவர் ஒன்னொன்னுத்தையும் வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணி இப்படி செயல்படுறான் பாரு, அப்படி செயல்படுறான் பாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரை பிடித்து கொண்டோம்னா நம்ம அதுல இருந்து மேற்கொண்டு வருகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இதுதான் யோபுனுடைய காரியத்துல நீங்க அந்த டிராமான்னு சொன்னீங்களா, அதுல பார்க்கிறதான அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா உண்மை. அது சும்மா ஏதோ டிராமா மாதிரி நமக்கு ஒரு சீனை கிரியேட் பண்ணி இது பண்ணல. பிசாசு வந்து தேவனிடத்துல பேச முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர் வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறாரு. அது ஸ்டாப் பண்ணலன்னு அர்த்தம். அவனுடைய பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இது பண்ணிட்டாரு, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு என்பது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆக்சஸே கிடையாது. நீ ஒரு இடத்துல உன்னை கட்டி வைக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலையே. கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் அது வேறு. ஆதியிலே பாவம் செய்ததான தூதர்களை ஆண்டவர் விடாம கட்டி வைத்திருக்கிறார் என்று 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். அது இல்ல, பிசாசு அப்படி ஆண்டவர் கட்டி வைக்கல. பிசாசுகிட்ட இருக்கிறதான அந்த பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல காணப்பட்டதான காரியங்களை போல ஒன்றை பிசாசால இன்னைக்கு செய்ய முடியாது. புரியுது. அவன் ஒரு ஃபிளஷ்ல மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு காரியத்தை இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியாது, மற்றவர்களோட இணைய முடியாது. ஆவியா தான் உள்ள போக முடியும். மனிதர்கள் அனுமதித்து ஆவியா உள்ள போய் என்ன பண்ணா அந்த மனிதர்களை அவன் பயன்படுத்துவான். அப்படிதான் செய்ய முடியும். புரியுது பாஸ்டர். ஆரம்பத்தில் கேள்வி கேட்டேன், அதாவது இந்த குற்ற உணர்ச்சி, இந்த பாவம், அதெல்லாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட உள்ளாண்டு நடக்கிற காரியத்தை வந்துட்டு கேள்வியாக கேட்டேன். ஏன்னா குற்றம் செஞ்சவனா கிறிஸ்தவர்கள் முதலாவது வந்துட்டு தள்ளுற காரியம் தேவனுடைய சமூகத்துலேருந்து வெளியில் போகிறதான். அப்படிலாம் போகக்கூடாது. இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நாடி அவருடைய மன்னிப்பை பெறுவர்களோடு தான் ஆத்மா காணப்படணும்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நிறைய உதாரணம் பார்த்தோம் பாஸ்டர், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்வி இருக்குது. என்னுடைய கேள்வி இல்லாதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டேன். நேரம் இல்லாத நேரத்தினால அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம கேள்விகளை தொடரலாம் பாஸ்டர். ரொம்ப நன்றி. பேசலாம்.